ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருத்தணி தாங்க வந்திருக்கோம். முருகனை பார்க்க ஓடி ஓடி வந்திருக்கோம். பார்த்துங்க, இது ரொம்ப நாள் திருத்தணி வரணும்னு சொல்லி இது இப்போ தான் டைம் வந்திருக்கு. முருகன் இப்போ தான் நம்மளை கூப்பிட்ருக்காரு பார்த்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நானும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் பாப்பா கூட நிற்கிறது அவங்க சொன்னேன். வெளியே அழகாக ஆற்று பக்கத்தில் முருகன் வேல் வச்சுருந்தாங்க. பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்து வண்டி நிப்பாட்ட வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலே மலை மேலே வரைக்கும் நடந்தே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நடக்க முடியல. அதுவும் போகிற வழியில் குரங்கு வேறு இருந்துச்சு. அடுத்த நாள் ஏதோ முருகனுக்குள்ள ஃபங்க்ஷன் போல் சஷ்டியாக கட்டியான்னு தெரியல, அது வேறு ஒன்று இருந்ததுனால நல்ல சரியான கூட்டமும் இருந்துச்சு. நிறையா பேர் காவடி எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு லைட்டாக உட்காந்துட்டு முருகன் திருத்தணியோட கோபுரம் உட்காந்துட்டு செஞ்சு போனோம். லைட்டாக இந்த மாதிரி வீடியோ ஃபோன் எடுத்து குரங்கு பக்கத்தில் ஓடியா வந்துருச்சு. இது ஸ்நாக்ஸை கொடுக்குறதுக்கு செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஓடியாந்து பிடிக்க வந்துருச்சு. என் வீட்டுக்காரு என் பாப்பாவை தூக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு போயிட்டார். நான் மட்டும் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. மலை மேலே பாருங்கள், கூரங்களை எவ்வளோ தூரம் தான் இருக்குன்ட்டு போக போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தான் உடம்பு நடக்கிறதுக்கு ஏதாவது செட்டாக வீக்காகி போய் உட்காந்துருக்கோங்க. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. மேலே மலை மேலே போய் இப்போ செப்பலை போட்டுட்டு முருகன் இப்போ லைனில் போய் நின்னாச்சு. 3 பக்கம் வாசல்லையுமே விட்டதுனால கொஞ்சம் வேகமாகவும் போயிடுச்சு. மேலே 4-5 லைன் சுற்றியும் போயிருந்தோம். மேலே போயிட்டு அவங்க யாரோ வரகிறான்னு சொன்னதையும் கேட்டுட்டு அங்கே தொட்டியில் இருந்துச்சு. தொட்டியில் முருகன் கோயிலில் துலாபரமா இல்லாட்டி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு தொட்டியில் குழந்தைய போடுவாங்களான்னு தெரில. அந்த மாதிரி ஒரு தொட்டிலும் இருந்தது. அப்புறம் இது ஒரு எப்படி நிறையா வருஷம் சுற்றி விட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு சாமியை எங்கள் அப்பா முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு, முருகன் தனியாக தான் சிங்கிளாக தான் இருந்தார். இப்போ 3 இதாக இருந்தது. முருகன் தனியாக, அள்ளி தெய்வானை சாமி தனியாக இருந்துச்சு. சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். 6 வந்து சப்பரத்தில் வச்சு வெளியே வச்சுருந்தாங்க. அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு சுற்றிட்டு கீழே வந்து சாப்பிட பார்த்தோம். எதுவும் கிடைக்கல. அப்புறம் வந்து மோர் கொடுத்தாங்க. மோர் குடிச்சிட்டு நாங்களாட்ட கிளம்பிட்டோம். பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்குது. நாங்கள் மலை மேலே அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் திருப்பதி போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாரையாவது ஃபஸ்ட் டைம் திருப்பதி போட்டு கமெண்ட்டில் நிறையா அழகு சுற்றி காவடி எடுத்துட்டு முருகனுக்கு விதைத்து கிடந்து தண்ணியெல்லாம் போகிறதுனால ஓரத்தில் தண்ணி இல்லாமல் இதாக இருந்துச்சு. வெயில் சரியான வெயில். நீங்கள் யார் பண்ணி போயிருக்கீங்க முருகனை சாமி எவ்வளோ திருப்தியாக இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.